Hi friends, welcome to Annai Cooking. இன்னைக்கு நம்ம Annai Cookingல கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல காலிஃப்ளவரை கோட் பண்ணி பொரிக்க மாவு ரெடி பண்ணிடுறேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் காலிஃப்ளவரில் ஒட்டாது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க 1 ஸ்பூன் பூண்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து வதக்கிடலாம். நான் பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவரை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். நான் செமி கிரேவி பண்ணுறதால நான் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவரை நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கிளறி விடுறேன். இந்த காலிஃப்ளவருக்குள்ளே அந்த கிரேவியெல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இறக்கிட்டா போதும். பாருங்கள், ரொம்ப சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ், நானுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு எங்கள் சேனல் அன்னை குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.